ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்துலாம். நேற்று வந்து தெற்கு ரயில்வேனுடைய பொது மேலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 24-25ஆம் ஆண்டினுடைய பட்ஜெட்டில் வந்து ரூபாய் 6,362 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்களாமா. சென்னையினுடைய 4வது ரயில் முனையமாக பெரம்பூரில் வந்து புதுசாக உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் இருக்க பாம்பன் பாலம் வந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அதனுடைய பணிகள் வந்து முடிவடையும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நேற்று வந்து சென்னை டி நகரில் வந்து 1000 கிலோ வெண்ணெயால் அனுமன் சிலையை வந்து உருவாக்கி கௌதம்ன்றவர் வந்து கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காரு. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னையோட குரலை வந்து நம்ம வாசிச்சிடலாம். இந்த குரல் வந்து தெரிந்து வினையாடல்ன்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. ஒரு செயலை செய்ய வல்லவன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயலை செய்கிறதுனால வரதுக்கான பொருட்கள் வந்து உருவாகும் இல்லையா. அந்த செயலை செய்யும்போது அதற்கான வழிகளை வந்து பெருக்கணும், அதாவது அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை வச்சு அவன் வந்து வளத்தை வந்து உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த செயலை செய்யும்போது ஏதாவது இடையூறு வந்தால் அதை நீக்கி அந்த செயலை செய்யணும்னு சொல்கிறது தான் இந்த குறளினுடைய பொருள். ஓகேவா, இன்னொரு தடவை வாசிக்கலாமா? வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மின்னணு பொருட்களினுடைய ஏற்றுமதி ரூபாய் 1,00,000 கோடியாக உயர்த்த இலக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து தெரிவிச்சிருக்காரு. என்னென்னா, இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய சார்பில் இன்வெஸ்டோஃபியா என்னும் பெயரில் சர்வதேச அதாவது முதலீட்டாளர்களுடைய மாநாடு வந்து சென்னையில் வந்து நடைபெற்றது நேற்று. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து அமைச்சர், மின்னணு பொருட்களினுடைய ஏற்றுமதியை தமிழ்நாட்டில் ரூபாய் 1,00,000 கோடியாக வந்து உயர்த்த போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு தான் வந்து மின்னணு பொருட்களினுடைய ஏற்றுமதியில் முதலிடம் இருக்குதுன்றதை எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். விடியல் திட்டத்தில் இது வரைக்கும் 450 கோடி முறை வந்து அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செஞ்சுருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதாவது விடியல் திட்டம்ன்றது வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம். இதன் மூலமாக இது வரைக்கும் 450 கோடி முறை வந்து இலவசமாக பெண்கள் வந்து பயணம் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய முதல் கூட்டுவ இராணுவ பயிற்சி இன்ட்ராக்ஷன் 2024ன்ற பெயரில் சீனாவினுடைய ஜின்ஜியாங் உய்கூர்ன்ற பகுதியில் வந்து நடைபெற்றிருக்கும். இதுதான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய முதல் கூட்டு இராணுவ பயிற்சி. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் ரீசண்டாக 10வது அதிகாரப்பூர்வ உறுப்பினர் நாடாக வந்து எந்த நாடு இணைஞ்சிருக்குதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெலாரஸ்ன்ற நாடு தான் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து 10வது உறுப்பினர் நாடாக வந்து ரீசெண்டாக இணைஞ்சிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.